வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரோட வர வார ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். நியூஸ் பேப்பரில் வந்த ஆடை பார்த்துட்டு ராஜி அந்த டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த ப்ரைஸ் அமௌண்ட்டு 10 லட்சம் ரூபாங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே அவசியமான ஒன்றா இருக்குது. அவங்க எப்படியாவது கதிருக்கு ஹெல்ப் பண்ணணும், அவன் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. மீனா கொஞ்சம் யோசிக்க, நானே வீட்டில் பேசிக்கிறேங்கிற ராஜி பாண்டியன் கிட்ட வந்து, மாமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, அவர் எடுத்த எடுப்புலையே அந்த டான்ஸ் விஷயத்தை தவிர வேற எது வேணாலும் பேசுங்கிறாரு. இல்ல மாமா, நான் அது விஷயமா தான் உங்ககிட்ட பேசணும்னு ராஜி சொல்ல பயங்கர கடுப்பாகிற பாண்டியன், நீ அதை செஞ்சே முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, நீ கிளம்பி போறதா இருந்தா போப்பான்னு முடிச்சிடுறாரு. யார் என்ன சொன்னாலும் அதுல கலந்துகிட்டே ஆகணும்னு முடிவு பண்ற ராஜி, சரி மாமா நான் போயிட்டு வந்துடுறேன்னுறாங்க. பாண்டியன் அப்படியே விக்கித்து போய் பார்த்துட்டு இருக்க ராஜி அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எடுத்துட்டு சென்னைக்கு கிளம்புறாங்க. அவங்க மட்டும் தனியா தான் போறாங்க. அங்க காம்படிஷன் டீம் கிட்ட போய் ராஜி டான்ஸ் ஆடி காமிச்சிட்டு இருக்க அவங்களுக்கு ஆடி காட்டுங்கன்றாங்க. அதுல ஒருத்தர், என்னம்மா இவ்வளவு தயங்கி தயங்கி ஆடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க இன்னொருத்தர், பொண்ணு ரொம்ப பயப்படுது, நீங்க கூட ஆடி என்கரேஜ் பண்ணுங்க மாஸ்டர்னு இன்னொருத்தர்கிட்ட சொல்ல அவர் எழுந்து வந்து ராஜியோட ஆட வர்றாரு. ஆனா அவரு ராஜி அங்கங்க தொட வர ராஜி பதறி போய் அந்த மாஸ்டரை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து வெளியே ஓடி வந்துடுறாங்க. கதிர் ராஜிக்கு ஃபோன் பண்ணி, என்னாச்சு எல்லாம் ஓகே தானேன்னு கேட்டுட்டு இருக்காரு. ராஜிக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு, மாஸ்டர் கொஞ்சம் நடந்துக்கிறது சரியில்லைன்ற மாதிரி இருக்கு, ஆனாலும் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கணுமே என்ன பண்ணலான்ற ஒரு மனசு ஒரு பக்கம். இத கதிர்கிட்ட சொன்னா கதிர் வந்து அவங்கள பொழந்து எடுத்துருவான், நாம பாதுகாப்பா இருக்கலான்றது இன்னொரு பக்கமா அவங்க மனசுல தோணுது. எது எப்படி இருந்தாலும் சோறு முக்கியங்கிற மாதிரி அவங்களுக்கு இந்த 10 லட்சம் ரூபா முக்கியம்னு மனசுல பதிஞ்சிடுச்சு. அடுத்து என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றத வர்ற வார எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.